வணக்கம், நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளுக்கு இந்த கரைசலை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செடிகள் உங்களை அவ்வளவு வாழ்த்தும். அதாவது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாங்க அந்த கரைசல் என்ன, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கற்றாழை மடல்கள் ஒரு 7 மடல் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற செடிக்கினுடைய அளவு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 மடல் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்னரை நான் எதுக்கு சீவுறேன்னா, நமக்கே கையில் பிடிக்கும்போது அது ஒரு மாதிரி குத்துறது, ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட்டாக இருக்குது. அதனால் நான் அந்த கார்னர் மட்டும் லைட்டாக அந்த முள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் சீவி எடுத்துக்கிறேன். மேல் தோலெல்லாம் நான் சீவ போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லா மடல்கள்லையுமே அந்த கார்னர் முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இது ரொம்ப குளிர்ச்சிங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதை நம்ம மிக்சியில் 2 தடவை போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு பாதி முதல்ல போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு அப்படியே மேல் தோலோடையே அப்படியே நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து ஒரு கப்பில் அப்படியே ஊற்றி வச்சுடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸையுமே நம்ம அரைச்சி கொண்டு வந்து ஊற்றிக்கலாம். இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம புளிக்க வச்சு செடியினுடைய மண்ணுக்கு கொடுக்கும்போது அதோட வேர் பகுதியில் இருக்க சூடு அப்படியே தணிஞ்சு போகுங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ எப்படி வெயிலில் நடந்து போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே யாராவது ஃப்ரிட்ஜ் வாட்ரு நல்ல சில்லுன்னு பானை தண்ணி கொடுத்தா நமக்கு எவ்வளவு இதமாக இருக்குது வயிற்றுக்கு, அது மாதிரி அந்த செடியினுடைய வேர்களுக்கு அவ்வளவு இதமாக இருக்கும். செடிகள் நல்லா தழைச்சி வரும். வேர்பூச்சியெல்லாம் இருந்தால் கூட செத்து போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செடி தான் இந்த கற்றாழை. பாருங்க, 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயம், பாருங்க 1 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து முதல்ல தண்ணி விடாமல் பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்த உடனே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே அந்த ஜெல்லில் போட்டோம்னா கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டாட்டம் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த கற்றாழை அந்த சாற்றில் இதையுமே சேர்த்திடலாம். வெந்தயமும் அவ்வளவு குளிர்ச்சி, செடிகளினுடைய வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும். நிறைய துளிர்கள் வரும், மொட்டுக்கள் வரும், பூக்கள் நிறைய எடுக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம செடிகளுக்கு. வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அலோவேராவிலையும் இந்த வெந்தயத்துலேயும் அவ்வளவு இருக்குது. இந்த வீடியோ இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே உங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. இது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது, அதனால தான் போடுறேன். இப்போது இதில் பாருங்கள், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அடித்து கலக்கணும், கட்டிகளே இல்லாமல். பாருங்கள், அப்படியே நைஸாக இந்த பவுடர் ஃபார்மில் வந்துடணும். நல்லா கரைச்சி விடுங்க, கட்டிகளே இருக்காமல். நல்லா நம்ம இட்லி மாவை கரைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஜெல்லு இந்த பீஸ்லாம் கொஞ்சம் அரையாமல் இருக்குது, பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இது மாதிரி சுற்றி 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 நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் அப்படியே
கொல கொல கொலன்னு ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது நல்லா கரைச்சி விட்டு, நல்லா வலிச்சு விட்டு, தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதில் ஊற்றி ஒரு 3 நாளைக்கு அப்படியே வீட்டுக்குள்ளாரையே புளிக்க வச்சிருங்க. நிழல்ல வச்சு கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சு புளிக்க வச்சிருங்க. 3 டேஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல நம்ம இட்லி மாவு புளிச்சு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்க. நல்லா சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம அதை கை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அதே போல தான் நல்லா அடித்து கலக்கணும். இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. அந்த கற்றாழை பீசஸ் பாருங்கள் என்ன கலரில் ஆயிருக்குதுன்னு சொல்லி. நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கலக்கிட்டு இதுலேயே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரை மக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லூஸாக ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். நீங்களும் அதே மாதிரி எடுத்துட்டு 4 கைப்பிடி அளவுக்கு இந்த எசன்ஸு அந்த தண்ணியில் சேர்த்திக்கோங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு நம்மளுடைய கையில் 4 கையளவு இப்போ நான் எடுத்து போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மக்கை எடுத்து நல்லா டீ ஆற்றுற மாதிரி ஆற்றுங்க. எதுக்கு இது மாதிரி பண்ணுறோன்னா கட்டிகள் இல்லாமல், ஏன்னா இது கொல கொலன்னு இருக்கு இல்லையா, அதனால சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் இது மாதிரி நல்லா அடித்து கலக்கும்போது பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் மண் காஞ்ச மாதிரி இருக்கும் பொழுது அப்படியே ஒரு மக்கு 1.5 மக்கு ஊற்றுங்க செடிங்களுக்கு. சும்மா அப்படியே பூஸ்ட்டு இளநீ குடித்த மாதிரி இருக்கும் அந்த செடிங்களுக்கு. உங்களை வாழ்த்தும், உங்கள் வம்சத்தையே வாழ்த்தும் அந்த செடி. எனக்கு தேவைக்கு கரெக்டானபடி இப்படி ஜில்லுன்னு எனக்கு கொடுக்குறியே, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும். செடிங்க நம்ம கூட பேசும் தெரியுங்களா? நான் ஒரு செடி வந்து சாகிற நிலைமையில் இருந்த செடியை ரீபாட் பண்ணும்போது அதுக்கு வாழ்க வளமுடன் சொல்லி, என்னோட வீட்டில் நீ வந்து மறுபடியும் பூ பூப்ப, காய் காய்ப்ப, நான் பறிப்பேன் உன்னோட செடியிலேருந்து பூக்களை, உன்னை நான் சாகிறதுக்கு விட மாட்டேன், இந்த மாதிரிலாம் அதுக்கு ஆறுதல் சொல்லி வாழ்த்து போட்டு அதை நான் புழைக்க வச்சுருக்கேங்க. அடுத்த வீடியோவில் அந்த அந்த செம்பருத்தியை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது மாதிரி எல்லா செடிகளுக்குமே நல்லா ஒரு மக்கு 2 மக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள் அந்த செடியில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா செடிகளுக்கு ஊற்றும் பொழுது அந்த செடிகளினுடைய வேர் பகுதி அப்படியே சூடாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு. இந்த தண்ணியை இந்த கரைசலை நீங்கள் கொடுக்கும்போது அப்படியே சில்லுன்னு மாறி அதோட ரூட் சிஸ்டம் எல்லாம் நல்லா அழகாக படர்ந்து வளரும். நிறைய துளிர்கள் வைக்கும். மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே சூப்பராக பூக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நம்மளுடைய உரம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதே மாதிரி பூக்கள் உங்களுடைய தோட்டத்துலேயும் கண்டிப்பாக வரும். உரங்கள் வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த ஆல் இன் ஒன் ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. அதே போல் டவுட்ஸ் எல்லாம் அந்த நம்பரில் கேட்காதீங்க, சேனலில் கேளுங்க. அப்போ தான் உங்களுடைய டவுட்ஸு நிறைய பேருக்கு இருக்கும். அதே போல் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் சொல்கிற பதில் வந்து அவங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரு செடியிலையுமே எவ்வளவு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம ரெகுலராக கொடுக்குற மெயின்டெனன்ஸ் தான் இந்த மாதிரி கரைசல்கள், நீர் உரம் நிறைய கொடுக்கறது, அப்புறம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி உரம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சரிங்களா? அதுபோல் வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். வெயில் காலத்தில் நிறைய பூச்சி பிரச்சனைகள் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மருந்து அடிச்சிடணும். இங்கே பாருங்கள் துளிர்கள் எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கணுவுக்கு கனவு அப்படியே துளிர்கள் வரும் நம்மளுடைய உரங்கள் போடும் பொழுது.
நீங்கள் காசு கொடுத்து வெளியில் எல்லா உரங்களும் வாங்கி ஏமாற வேண்டாம். நானும் இது மாதிரி நிறைய உரங்கள் வாங்கி ஏமாந்துருக்கேன். என்னோட சேல்ஸுக்காக நான் சொல்லலை. தயவு செஞ்சு ஒரு தடவை நம்ம உரத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுடைய காசை நீங்கள் மீதி பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி எதுவுமே எனக்கு உபயோகப்படலைங்க. நிறைய நஷ்டம் ஆயிருக்கேன். இப்போ நான் அழகாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சூப்பராக அதை வாங்கி பயன்பெறலாம். இன்னைக்கு பூத்த பூக்கள் எல்லாம் நான் பறிச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு மாதுளம் பழமும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பழம் பறிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சேனலில் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை எப்பயுமே முழுமையாக பாருங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லதா.